கொஞ்சம் மண்ணை வச்சுருக்கிறது போல பரமாத்மா உலக சிருஷ்டிக்கு தன்னை தவிர ஒரு வஸ்துவை வச்சுக்கலையா. அதனால ஏகமேவ. இன்னொரு ஈஸ்வரன் இருப்பனோன்னா அத்விதீயம், இரண்டாவது ஈஸ்வரன் கிடையாது. அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, சூன்யமோன்னா சூன்யம் இல்லை, சூன்யத்துக்கும் சாட்சியான சத்து. அத்தகைய சத்தான பொருள் ஒன்று இருக்கிறது. அந்த பரமாத்மா எப்படி இருக்கிறார்னா எல்லாவற்றையும் தன்னிடத்துல பூத சூட்சமங்கள் எல்லாவற்றையும் அடக்கின்றிருக்க. தூங்கும் பொழுது அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் லயமாயிருக்க தவிர நாசமாகலையே. அவனுடைய அனுபவத்தை சொல்றேன். எண்ணங்கள்லாம் நாசமாயிட்டான்னு இல்ல, தூங்கும் போது லயமாயிருக்கு. லயமாயிருக்கிறதுனாலதான் எழுந்துட்டனும் அவனுக்கு என்ன தாய்மொழியோ அதை பேச ஆரம்பிச்சுடுறான். நாசமாயிருந்தா பாஷை மறந்து போயிருக்கணும், மறுபடியும் ஆரம்பிக்கணும். மனைவி நீ யாருடி அப்படின்னு கேட்கணும், தன் மனைவியின் ஞாபகம் இருக்கு. ஆபீஸ்ல என்ன ஒர்க்குன்னு ஞாபகம் இருக்கு, என்ன உத்தியோகம் பார்க்கிறோம் என்னன்னு மறந்து போயிருக்கணும், என்ன பாஷை தெரியுமோ அது மறந்து போயிருக்கணும். எல்லாம் நாசமாயிருந்தா மறந்து போயிருக்கணும். அவ்வளவும் லயமாயிருக்கு. தூங்கும் போது லயமாயிருக்கு. லயமாய் எங்க இருந்துனா எல்லாம் ஹிருதயத்துல இருக்கு. விழிச்சுட்டானா எல்லாம் வந்துருது. அப்படியே அவனுக்கு என்னென்ன அசூயே காமம் கோபம் முதலிய குணங்களோ அதெல்லாம் வந்துடுறது. என்ன கருணை ஈகை முதலிய நற்குணம் இருந்தாலும் அதுவும் வந்துடுறது. மனைவி மக்கள்லாம் தெரிகிறது, ஆபீஸ் போகணும்னு தெரிகிறது, என்னென்ன பாஷை தெரியுமோ அவ்வளவும் தெரிகிறது. அவ்வளவு எங்கேந்தோ வந்துடுறது. உறங்கினான்னா இங்கேயோ எல்லாம் ஒடுங்கிறது. அவ்வளவு அப்படியே ஒடுங்கிறது. ஒண்ணும் தெரியாது மாறி கிடக்கான். முடிச்சுட்டான்னா எல்லாம் வந்துடுறது. இப்போ இந்த எண்ணங்கள் நாசமாயிருந்ததுன்னா மறுபடியும் வராது இல்லையா? லயமாயிருக்கிறதுனால தானே வருது. அது எங்க லயமா இருக்கு? அது எல்லாம் போய் எங்கேயோ லயமாயிருக்கு இல்லையா? எங்கேயோ லயமாகி மறுபடியும் வருது. எல்லாம் அப்படியே வருது. கொஞ்சம் கூட கொஞ்சம் சந்தேகம் திடீர்னு வந்துடுச்சு. நம்ம ஆத்துக்காரி தானா அப்படின்னு இல்லாம நன்னா தெரியுது. கூப்பிடும் போதே பேர சொல்லி அடியேன்னு கூப்பிடுறான். பையன் நன்னா தெரியறது. அது அந்த எண்ணங்கள் எங்க போய் லயமாச்சு, எங்கேன்னு வந்தது ஒரு ஜீவனுடைய நிலையில. அவ்வளவு ஆத்மாவினிடத்துல லயமாகி ஆத்மாவினிடத்துல இருந்து வெளியில வருது. அப்பதான் ஆத்மாவை புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் எங்க லயமாறதோ அதுதான் ஆத்மா என்று புரிஞ்சுக்கிறோம். அதுபோல பரமாத்மான்னா உலகம் எல்லாம் ஒவ்வொன்றும் லயமாகி ஆகாசம் பூமி உள்பட அழிஞ்சு எல்லாம் எங்க போயிருந்தா ஈஸ்வரனுடைய ஹிருதயத்துல போய். ஈஸ்வரன் ஹிருதயத்துல லயமாயிருக்கு. ஆனா மறுபடியும் சிருஷ்டி பண்ணோம். மனுஷன் எழுந்துட்டானா எப்படி உலகம் அவனுக்கு சிருஷ்டியோ அதுபோல ஈஸ்வரன் எழுந்துட்டா மறுபடியும் சிருஷ்டி. அதெல்லாம் எங்க போயிருக்குன்னா ஈஸ்வரன் ஹிருதயத்துல. அதுதான் சொல்றது உலகமுண்ட பெருவாயா. உலகத்தையும் சாப்பிட்டானா அப்பளாங்கிற மாதிரி வாயில எடுத்து போட்டுக்கல. ஒண்ணுல ஒண்ணு அடங்கி கடைசியில எல்லாம் சூட்சமமாக ஆகி பகவானுடைய நெஞ்சில இருக்கு, நனவுல இருக்கு. அப்படியே படுத்துட்டு இருக்கார். இதுதான் யோக நித்ரை. பகவான் படுத்துட்டு இருக்கிறார். சிருஷ்டி பண்ணணும், நித்ர கலையர் அவனுடைய சக்தியாலேயே. உடனே என்ன நினைக்கிறார்? நான் சிருஷ்டி பண்ணணும் என்று நினைக்கிறார். கமல நயனம் அப்படி திறக்கிறார். யோக நித்ரையில உள்ள பத்மநாபன் அப்படி கமல நயனத்தை திறக்கிறார். அவன் பார்வையே சக்தி. அந்த சக்தியோட விசிஷ்டனாக படுத்திருக்கிறதே யோக நித்ரை. சக்தியை வெளிப்படுத்துறதே சிருஷ்டி லீல. சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிறார். சங்கல்ப மாத்திரத்தினால சிருஷ்டி பண்றாங்கிறது வேதம் சோ காமயத்தே என்று சொல்றது. ஒரு கொயவன் பாண்ட கையால செய்யறானே அது போல செய்யறது இல்லை. இப்படி அமையணும் அப்படின்னு நினைக்கிறார். உலகம் அப்படியே அமையறது. அப்ப இவ்வளவும் சேர்ந்து ஒருவனிடத்துல அடங்கி இருக்கு, அவ்வளவும் சேர்ந்து வெளிப்படுறது அப்படின்னு சொன்னால் இப்ப உலகத்துல எவ்வளவு கண்ணு, எவ்வளவு காது, எவ்வளவு தலை, பசுபட்சிகள் உள்பட, பிரம்மா உள்பட, அனந்த கோடி சிரஸ், அனந்த கோடி கை கால், அனந்த கோடி அவயவங்களுடைய சூட்சமமான சக்தி இருக்கு இல்லையா? அவனுடைய தலை, அவனுடைய கை கால், இவருடைய சூட்சமமான சக்தி இருக்கு. ஸ்தூலமான சரீரம் தான் அழியும், உள்ளது சூட்சமா அழியாது. நம்ம சூட்சமமான சக்தி இருக்கு இல்லையா? சூட்சமானது உண்டா விரிவும் உபன்யாசம் விரிஞ்சு போறது தயத்துக்குள்ள முடிக்கணும். சூட்சமானது உண்டா நான் சொல்றேன். உதனது ஸ்தூலமான கண் பேர். இந்த கண் பேர்த்து அப்படின்னாலும் தைன்னும் சத்தம் கேட்க பட்டன்னு திரும்புறான். இவனுக்கு தான் கண் தெரியாது, ஏன் திரும்புறான்? அந்த என்ன ஓசை கேட்டது அதை பார்க்கணும் அப்படிங்கிற வாசனை இருக்கு. இந்த வாசனையால் உடனே கை முடம் பச்சை துண்டு அவிழறது, முடமான கைப்பிடி போடுறது. கைதான் பேர்த்து கட்டிக்க முடியாது, ஏன் கைப்பிடி போறதுன்னா வாசனை. அப்ப இந்த கையும் அடங்கி விட்டே தவிர வாசனாமயமான கை அந்த இருக்கு.
ஊமைகள் ஜாட காட்டி கத்தரா, வாக்குதான் இல்லையே கத்துவானே. பூர்வ ஜென்மத்தில் அவ பேசியிருக்கா, இந்த ஜென்மாவில பேச முடியல. பேசுற வாசனையினால பேச முயற்சிக்கிறா, வல்ல. ஆனா பேசுற வாசனை இருக்கு. இப்போ கண்ணு காது முதலீடுகளுக்கு மட்டிலும் அவயவங்கள் போனா கூட அதுக்கு ஒரு வாசனை இருக்கு அப்படிங்கிறது தனியா பிரிச்சு காட்டும் பொழுது உடம்பே பூரா போயிட்டுதானா, உடம்புக்குள்ள வாசனை மட்டும் இருக்கு. அதுதான் சூட்சும சரீரம். அந்த சூட்சும சரீரமே அடுத்த உடம்புக்கு ஹேதுவா போயிடும். இந்த சரீரம் போனாலும் வேறு சரீரம் உண்டாகும் பொழுது ஒரு தாய் வயிற்றுல இந்த சூட்சும சரீரம் இந்த தலை எடுக்கிறது. இந்த சூட்சும சரீரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த ஸ்தூல சரீரம், அனந்த கோடி ஸ்தூல சரீரம் அழிஞ்சு போனாலும் அனந்த கோடி சூட்சும சரீரமும் பரமாத்மாவுக்கு லயமாயிருக்கிறதுனால இந்த அனந்த கோடி சூட்சும சரீரத்தினுடைய தலை கை கால் எல்லாமா சேர்ந்து பரமாத்மாவே இப்ப லயமாயிருக்கிறதுனால பரமாத்மாவே சகசிரசீருஷா புருஷா சகசிராட்ச சகசிரபாத் அப்படிங்கிற விராட் புருஷ நிலை பகவானுடைய ஒரு அவதாரம் விஸ்வரூபம். விஸ்வரூபம் ஆயிரக்கணக்கான சிரச ஆயிரக்கணக்கான கைகள் உடையவனாக பரமாத்மா இருக்கிறார் அப்படின்னு எல்லா சூட்சும அவயவங்களும் அவனே, எல்லா ஸ்தூல ரூபங்களும் அவயவனே. ஏன்னா இதுக்கெல்லாம் அவன் அந்தர்யாமியா இருக்கிறதுனால சகசிரசீருஷா புருஷா சகசிராட்ச சகசிரபாது விஸ்வரூபா ஸ்வயம் பூத்வா விஸ்வம் பிரகடயத்யதே. ஆழ்வார் அனுபவிக்கிறார். தாள்களை எனக்கே தலை தலை சிறப்ப தந்த பேருதவி கை மாறா தோள்களை ஆறத் தழுவி என் உயிரை அறவிலை செய்தனன் சோதி. தோள்களாயிரத்தாய் முடிகளாயிரத்தாய் துணை மலர் கண்களாயிரத்தாய் தாள்களாயிரத்தாய் பேர்களாயிரத்தாய் தமியதேன் பெரிய அப்பனே. அழுவார் சொல்லாததே கிடையாது. அப்படியே புருஷ சூக்தத்தை அப்படியே சொல்லிவிட்டார். தமிழ்ல புருஷ சூக்தம் கொடுத்துட்டார் நமக்கு. தாள்களை எனக்கே தலை தலை சிறப்ப தந்த பேருதவி கை மாறா. பலி சக்கரவர்த்தி இடத்துல எல்லாத்தையும் வாங்கிட்டு திருவடியை தலையில வச்சார். எல்லாத்தையும் வாங்கிட்டு அழுவார் சொல்றா, நான் ஒண்ணும் சமர்ப்பிக்கலையே, நான் ஒண்ணுமே சமர்ப்பிக்கலையே, ஆனா என்ன ஆட்கொண்டு விட்டானே. என்னிலும் உன்னம் பாரித்துங்கிறார் இல்லையா, என்னிலும் உன்னம் பாரித்து என்ன ஆட்கொண்டு விட்டானே. தன்னுடைய திருவடியை என் தலையில வச்சு என்னை சேர்ந்த வேண்டாமி என்று என்னை பிடிச்சு விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? இனிமேலாவது நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? நாம் ஆத்ம நிவேதனம் சரணாகதி ஆத்ம சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னா அவன் முந்தின்னு விட்டானே. இப்பொழுதாவது நான் என்ன செய்வேன் அப்படின்னு மனசு உருகி உன்னுடைய கருணைக்கு நான் செய்யக்கூடியது ஒண்ணும் இல்லையே என்றால் அந்த பொருளை இந்த பொருளை குண்டில போட்டுவிட்டு தன்னெடுத்துன்னு வராதேன்னு வேணாம். ஒரு சாமர்த்தியமா இது. நான் திருமலையில போனேன், நான் ஒரு வட்டி போட்டுருந்தேன். 100 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். பைசாவா போட்டு வந்தேன் உண்டியில போட்டுட்டு. அந்த 100 ரூபாய் உனக்கு, நான் எங்க மனைவி எதிர்பார்த்துட்டு போல நான் என்ன உண்டியில போட்டுவிட்டாரு. அது உண்டியில சாமான் தன்னை போடும். திருவேங்கடமுடியான உண்டியில தன்னை போடும். ஏன்னா நம்ம ஆழ்வார் அப்படி போட்டு காண்பிச்சு அடிக்கீழ அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு விட்டார். சாமான போட்டுட்டு தன்னை கொண்டு வராதடா, தானும் தன் உடைமை எல்லாவற்றையும் அவனுக்கெல்லாம் நீ நினைக்காது. அதை நிற்க வந்து தோன்றினான் மதுரையிலேங்கிறார். ஏனா கண்ணனுக்கே எல்லாம் மாமேகம் சரணம் விரஜ என்கின்றத காட்டுக்காதானே கிருஷ்ணாவதார். அப்புறம் நும் உடைமைன்னு ஒண்ணு தனியா இல்லையேங்கிறார் இல்லையா ஆழ்வார். எல்லாவற்றையும் அவனுக்கே அர்ப்பணம் பண்ணு நினைச்சவர் தன்னையே அர்ப்பணம் பண்றாரு ஆழ்வார். இங்க தோள்களை ஆறத் தழுவி இது என்னுடையது நான் சொன்னா வெறுக்கும், அவனுடையது அப்படின்னு நினைச்சுட்டா இது இனிக்குமா? இது என்னுடையது அப்படின்னா வெறுக்கும், இது அவனுடையதுன்னா இனிக்கும். அதனால தோள்களை ஆறு என்ன நானே கட்டி கொண்டு என் உயிரை அறவிலை செய்தனன் சோதி. சோதினா ஞானஸ்வரூபம். ஞானஸ்வரூபனான பரமாத்மா பிரளய காலத்து சிருஷ்டிக்கு முன்னாடி சத்ஸ்வரூபமா இருந்ததை சொல்றார். தோள்களாயிரத்தாய் முடிகளாயிரத்தாய் துணை மலர் கண்களாயிரத்தாய் தாள்கள உலகத்தையே படைப்பதற்கு முன்னாடி எம்பெருமான் சர்வ சூட்சும அவயவங்களையும் தன்னிடத்துல அடக்கி கொண்டு அவ்யுக்தமான விராட் புருஷனாயிருந்த நிலையை சொல்லி அந்த அப்பா எவ்வளவு பெரியவர்,
நீதோ 5 அடி ஒருத்தருக்கு எங்க அப்பன், என் மூத்தப்பன்னு சொல்லிட்டு இருக்கிய, பெரிய அப்பனே, அவருடைய புள்ளனா நீ. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா என்று. அப்போ நீ அவளும் பெரியவனும் பெருத்தியா? என் ஃபேமிலி பெருசுன்னு சொல்லிப்பாளே, என் குடும்ப கௌரவம் பாளே, என் குடும்ப கண்ணியம் பாளே, எங்க அப்பா ரொம்ப ஃபேமஸ். அப்போ பெரிய அப்பன் ஒருத்தன் இருக்கிறானே, அவனுடைய சிறு உயிர்கள் அல்லவோ நீ, அந்த பெருவுயிர்னுடைய சிறு உயிர் அல்லவோ நீ. அப்படி நம்மளை நாமே ஒசத்திக்கணுமா, நம்ம நாமே தாழ்த்திக்க கூடாது. உபனிஷத் சொல்றது, மகாந்தம் விபுமாத்மானம் மத்வாதீரோ நசோச்சதி என்று உபனிஷத் சொல்லும். தன்னை அல்பன் அல்பன் நினைக்கிற வரையிலும் தன்னை அல்பனாவே ஆக்கிக்கிறான். தன்னை எம்பெருமானுடைய அம்சம் அப்படின்னு நினைக்கும் பொழுது தன்னை ஞானஸ்வரூபனா ஆக்கிக்கிறான். உடம்பு தான் நினைக்கிற வரையிலும் அவன் சாகரான். உடம்புதான் தான் நினைச்சு சாகரான். என்னைக்கு ஞானஸ்வரூபம்னு நினைச்சிருந்தானோ அப்ப அவன் பரமாத்மாவனுடைய பிள்ளை ஆயிட்டானே. பரமாத்மாவனுடைய பிள்ளை என்று நினைச்சு சந்தோஷப்படுவனே. முமுட்சுக்கள் பகவான ஆராதிக்கிறார். அத்தகைய பேரின்பம் நம்முடையதா இருக்குமாகில் முமுட்சுக்கள் பகவான ஆராதிக்கிறார்கள். யோகிகள், ஊர்த்வரேதசகளான யோகிகளுக்கே உரிய இடமாம். சம்சாரிகளுக்கு உரிய இடம் இல்லை அந்த பேரின்பம். வைகுண்டத்துக்கு யார் அதிகாரின்னா ஞானிகள் தான், யோகிகள் தான், பகவத் பிரபன்னர்கள் தான். முமுட்சவோ மகாந்தஸ்து ஜிதக்ரோதா ஜிதேந்திரியா பிரம்மச்சரியம் விரதபரா பிரசாந்தாஸ்தோத்வரே